அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் PGTRB syllabus and also UGTRB syllabus real analysis. ஸோ இந்த டாபிக்ல ஒரு முக்கியமான கண்டென்ட், அதாவது பேசிக்கான டெஃபினிஷன்ஸ், பவுண்டட் above, பவுண்டட் below and பவுண்டட் செட், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். ஸோ இது மாதிரி இன்னும் சில டெஃபினிஷன்ஸை நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை டெஃபினிஷனாக புரிஞ்சுக்கிறத விட ஒரு செட் எடுத்துக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு செட் எடுத்துக்கிட்டு அந்த செட்டில் இது அத்தனையும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு செட்டு கொடுத்தாலும் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு இது மொத்தமா பார்க்கலாம் பாருங்க. அதாவது நமக்கு தெரிய வேண்டியது, எக்ஸாம்ல இந்தந்த மாதிரி கொஸ்டின் தான் இதுல கேட்பாங்க. இந்த 7 வேர்ட்ஸுக்கு நமக்கு மீனிங் தெரியணும். அதாவது அப்பர் பவுண்ட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லோவர் பவுண்ட், third one bounded, fourth one least upper bound, fifth one greatest lower bound, sixth one maximum element, seventh one minimum element. ஸோ இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கெல்லாம் டெஃபினேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரியல் நம்பர்ல ஒரு சப்செட் எடுத்துக்கிறேன். S equal to closed interval 0,1. இப்போ இந்த சப்செட்டுக்கு நம்ம சொன்ன இந்த 7 டெஃபினேஷன் இதை வச்சுக்கிட்டு நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இதை எடுத்துட்டு வந்து ஒரு ரியல் லைன்ல நீங்க பிக்ஸ் பண்ணீங்கன்னா -∞ to +∞ வரைக்கும் இருக்கிறது தான் ரியல் லைன். இதுல இந்த 0,1 இங்க இருக்குன்னு வச்சுப்போம். இதுக்கு அடுத்து இங்க 2, 3 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் -1, -2 எக்ஸெட்ரா அப்படி வந்துட்டே இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கிற அந்த செட்டு பாத்தீங்கன்னா 0,1. இப்போ இதுக்கு அப்பர் பவுண்ட் இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஆக்சுவலா அப்பர் பவுண்ட் அப்படின்னா என்னன்னா, இந்த செட்டில் இருக்கிற கடைசி நம்பர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1. ஸோ இந்த 1க்கு அதிகமா இருக்கிற அத்தனை எலமெண்ட்டுமே இந்த செட்டுக்கு அப்பர் பவுண்ட் தான். அப்பர் பவுண்ட்னா இதை விட அதிகம் தான் அப்படின்னு சொல்ல போறோம். அதாவது இந்த 1லிருந்து +∞ வரைக்கும் இருக்கிற அத்தனை எலமெண்ட்டுமே இந்த செட்டுக்கு அப்பர் பவுண்ட் தான். அதாவது சிம்பிளா சொன்னா 1, அதுக்கு அடுத்து வர 1.1, 1.2, 1.3 எக்ஸெட்ரா எல்லாமே 2 எக்ஸெட்ரா 3 எக்ஸெட்ரா 4 எக்ஸெட்ரா அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிற அத்தனை எலமெண்ட்டுமே இந்த செட்டோட அப்பர் பவுண்ட் தான். ஸோ ஒரு செட்டுக்கு ஒரே ஒரு அப்பர் பவுண்ட் தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் அப்பர் பவுண்ட் இருக்கலாம். ஸோ அதை தான் இங்க நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இதுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லோவர் பவுண்ட். லோவர் பவுண்டும் இதே கான்செப்ட் தான். இங்க இருக்கிற லோயஸ்ட் நம்பர் 0. ஸோ இந்த 0 இதுக்கு கம்மியா இருக்கிற அத்தனை எலமெண்ட்டுமே இந்த செட்டோட லோவர் பவுண்ட் தான். அதாவது இந்த 0லிருந்து -∞ வரைக்கும் இருக்கிற அத்தனை எலமெண்ட்டுமே இந்த செட்டோட லோவர் பவுண்ட் தான். அதாவது 0, இதுக்கு முன்னாடி எக்ஸெட்ரா -1, இதுக்கு முன்னாடி இருக்கிற -2, இதுக்கு முன்னாடி இருக்கிற -3 எக்ஸெட்ரா, இது அத்தனையுமே இந்த செட்டோட லோவர் பவுண்ட் தான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவுண்டட். பவுண்டட்னு எப்போ சொல்லுவோம்னா, ஒரு செட்டுக்கு அப்பர் பவுண்டும் இருக்கணும், லோவர் பவுண்டும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை நம்ம பவுண்டட் செட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பேஜில் பார்த்த மாதிரி அப்பர் பவுண்ட் இருந்ததுன்னா அதுக்கு இன்னொரு பேரு பவுண்டட் எபோவ் அப்படின்னு சொல்லுவோம். லோவர் பவுண்ட் இருந்ததுன்னா அதுக்கு இன்னொரு பேரு பவுண்டட் பிலோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த செட்டுக்கு ரெண்டுமே இருக்குது, அதனால இதை நம்ம பவுண்டட் செட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், லீஸ்ட் அப்பர் பவுண்ட். இதுதான் நமக்கு தெரியணும். ஸோ எதெல்லாம் நம்ம அப்பர் பவுண்ட் அப்படின்னு எழுதணும் அந்த செட்ல, இங்க பாருங்க 1, 2, 3, இதுக்கு நடுவில் இருக்கிற எல்லா நம்பரும் தான். 1.1, 1.2 எக்ஸெட்ரா 2.1 எல்லா நம்பரும் தான். ஸோ இது எல்லாமே அப்பர் பவுண்டு. நம்ம என்ன கேட்கறாங்க அப்படின்னா லீஸ்ட் அப்பர் பவுண்ட். இந்த அப்பர் பவுண்ட்லயே ரொம்ப ரொம்ப லீஸ்டா இருக்கிற நம்பர் எதுவோ அதுக்கு பேரு தான் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். இப்ப பாருங்க, இந்த அப்பர் பவுண்ட்லயே 1, இதுக்கு அடுத்து மற்றது எல்லாமே இருக்குது. ஸோ அப்ப இதுல எது ரொம்ப ரொம்ப லீஸ்டா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 1 தான் லீஸ்ட். அப்ப லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1ன்னு எழுதணும். அதே கான்செப்ட் தான் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். கிரேட்டஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லோவர் பவுண்ட் நம்ம என்னென்ன எழுதி இருக்கிறோம் பாருங்க, -∞ இது மொத்தம் தான். பட் இங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, கிரேட்டஸ்ட் இருக்கிற லோவர் பவுண்ட்லயே எது பெருசு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் போக போக வேல்யூஸ் குறைஞ்சிட்டே போகுதுன்னு உங்களுக்கு தெரியும்.
அப்ப இருக்கிற லோவர் பவுண்ட்லயே எது பெருசு அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 தான். அதனால்தான் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் என்ன எழுத போறோம், 0ன்னு எழுத போறோம். சோ இந்த செட்ல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேக்சிமம் எலமெண்ட் மினிமம் எலமெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆக்சுவலா மேக்சிமம் எலமெண்ட் அப்படின்னா என்னன்னா, நம்மோட இந்த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கொடுத்திருக்கிற அந்த செட்டுக்குள்ள இருந்தா அதுக்கு பேரு மேக்சிமம் எலமெண்ட்னு பேரு. இங்க பாருங்க, இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல்ல 0வும் இருக்குது 1 இருக்குது. அப்ப நம்ம எழுதிக்கிற இந்த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் 1 அப்படிங்கிற எலமெண்ட் இந்த செட்டுக்குள்ள இருக்குது. இப்படி இருந்தா இதோட மேக்சிமம் எலமெண்ட் இஸ் 1 அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரிதான் மினிமம் எலமெண்ட்டும். மினிமம் எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றது கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட். எதை நம்ம சொல்றோமோ அது அந்த செட்டுக்குள்ள இருக்கணும். அந்த செட்டுக்குள்ள இருந்ததுன்னா அதை நம்ம மினிமம் எலமெண்ட்னு சொல்லுவோம். இங்க 0 இருக்குது, அதனால அதை நம்ம மினிமம் எலமெண்ட்னு சொல்லலாம். சோ இதே எக்ஸாம்பிள், சப்போஸ் நம்ம எடுத்துக்கிற செட்டு ஓப்பன் இன்டர்வல் 0,1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சோ இதுக்கு செக் பண்ணி பாருங்க, இதுக்கு என்ன அப்பர் பவுண்ட் அப்படின்னு செக் பண்ணீங்கன்னா, அப்பர் பவுண்டோ லோவர் பவுண்டோ அந்த செட்டுக்குள்ள இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த செட்ல இருக்கலாம், செட்டை விட்டு வெளியவும் இருக்கலாம். சோ அந்த மாதிரி தான் இந்த ஓப்பன் இன்டர்வல் 0,1க்கு எதெல்லாம் அப்பர் பவுண்டுன்னு பாத்தீங்கன்னா 1 அண்ட் ஆல்சோ 1 விட அதிகமா என்னென்ன எலமெண்ட் இருக்குதோ அது அத்தனையுமே அப்பர் பவுண்டு தான். சோ இதே தான் அதுக்கும். அடுத்து பாருங்க, லோவர் பவுண்ட் எதுன்னா 0 அண்ட் லெஸ் தென் 0 வர அத்தனையுமே நமக்கு லோவர் பவுண்டு தான். அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப இது பவுண்டட் செட்டா? எஸ், அப்பர் பவுண்டும் இருக்குது, லோவர் பவுண்டும் இந்த செட்டுக்கு இருக்குது. அப்படிங்கறதுனால இது பவுண்டட் செட்டு தான். இப்ப இதுல எது லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சோ இதே மாதிரி எழுதுறீங்க, எல்லா அப்பர் பவுண்டும் நம்ம செக் பண்ணி பாக்குறோம். அதுல எது ரொம்ப ரொம்ப ஸ்மாலஸ்டா இருக்குதோ அதுக்கு பேரு தான் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். இங்க இருக்கிறதுலயே ஸ்மாலஸ்ட் நம்பர் 1 தான். அப்ப இதுக்கும் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எதுன்னா 1 தான் சொல்ல போறோம். அதே மாதிரி இருக்கிறதுலயே கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் எது அப்படின்னா, இங்கும் பாருங்க, நம்ம எல்லா லோவர் பவுண்டும் இங்க எழுதியிருக்கிறோம். இருக்கிறதுலயே பெரிய லோவர் பவுண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 தான். சோ அதனால இதுக்கும் பாத்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் 0 தான் சொல்ல போறோம். நெக்ஸ்ட் மேக்சிமம் எலமெண்ட் அண்ட் மினிமம் எலமெண்ட். சோ இந்த செட்டுக்கு இருக்குதா அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அந்த செட்டுக்குள்ள இருந்தாதான் அதுக்கு பேரு மேக்சிமம் எலமெண்ட், அந்த செட்டுக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் அந்த செட்டுல இருந்தாதான் அதுக்கு பேரு மினிமம் எலமெண்ட். பட் இங்க பாருங்க, ஓப்பன் இன்டர்வல் நம்ம போட்டிருக்கோம். சோ ஓப்பன் இன்டர்வல்ல 0வும் 1ம் எக்ஸ்க்ளூடட், அதாவது இந்த நம்பர் இதுல கிடையாது. அப்ப கண்டிப்பா இந்த ஓப்பன் இன்டர்வல் 0,1ல இந்த செட்டுக்குள்ள லீஸ்ட் அப்பர் பவுண்டோ கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டோ கிடையாது. அதாவது சிம்பிளா சொன்னா 0வும் 1ம் கிடையாது. சோ அதனால கொடுத்திருக்கிற இந்த செட்டுக்கு மேக்சிமம் எலமெண்ட்டும் கிடையாது, மினிமம் எலமெண்ட்டும் கிடையாது. ரீசன், லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் இந்த இன்டர்வலை விட்டு வெளியே இருக்குது. சோ இதுதான் அதுக்கான ரீசன். சோ இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள்ல கிட்டத்தட்ட இந்த 7 டெபினிஷனுக்குமான மீனிங் புரிஞ்சிருக்கும். பட் எக்ஸாம்பிள்ல சம்டைம்ஸ் டெபினிஷனை கொடுத்துட்டு இது எதுக்கான டெபினிஷன் அப்படின்னு நம்மள கேட்கலாம். சோ அதுக்காக டெபினிஷனை ஒரு முறை நல்லா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எந்த ஒரு கொஸ்டின் எடுத்தாலும் சோ இது மாதிரி நீங்க செக் பண்ணீங்கன்னா போதுமானது. சோ இதுக்கு ரிலேட்டடா இருக்கிற சில அப்ஜெக்டிவ் சம்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.